வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் எப்படி அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் இப்போ வந்து புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணேன். இந்த ஃபைலில் வந்து புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா test.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணி வச்சுறேன், ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணிடுறேன். இந்த மெசேஜ் கூட இன்னொரு டேட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் எம்டியாக வந்து ரைட் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா கூட எப்படி அப்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைலில் வந்து புதுசாக ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்ன நேம்னா append.py அப்படின்னு ஒரு ஃபைல், பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து லிங்க் கொடுத்துட வேண்டியதான். ஸோ ஓப்பன், ஸோ ஃபைல் நேம் வந்து test.txt ஃபைலு. நவ் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, மோடு வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருங்க, அதாவது append அப்படிங்கிற மோடு. நவ் x.writeங்கிற ஃபங்க்ஷனு. ஸோ x.write ஹலோங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ மெசேஜ் வந்து how are you அப்படிங்கிறத ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ how are you. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணோம், இப்போ வந்து ஒரு append அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அப்பெண்ட்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டா கூட புதுசாக வந்து நமக்கு வந்து ஆட் ஆகணும். ஸோ இப்போ வந்து append.py அப்படிங்கிற அந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ remove.py இதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ append.py அப்படின்னு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா ஹலோ அப்படின்னு ஒன்று இருக்குது ஆல்ரெடி, அது கூட நமக்கு என்னாகும், புதுசாக ஒரு டேட்டா வந்து how are you அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா கூட புதுசாக வேறு டேட்டா வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக அப்பெண்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மோடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏ அப்படிங்கிற மோடு. டேட்டாவை இதே ரைட்டு தான், ஆனால் அப்பெண்டுங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா கூட ஆட் பண்ணுறது. ரைட்னா வந்து புதுசாக வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரைட் பண்ணிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ரிமூவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓஎஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி os.remove அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இது வந்து கடந்த வீடியோவில் பார்த்தது. ஸோ இன்னும் பைத்தானில் இது சம்மந்தமான இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.